எங்களுடைய வீடியோக்களை தயவு செய்து ஸ்கிப் செய்யாமல் புரியும்படி முழுவதும் கேளுங்கள். இந்த வீடியோவின் வார்த்தைகள் உங்கள் மனதை தொடுமானால் உங்கள் நண்பர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள். எங்களுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதுபோல எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்க பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. 13வது செய்தியை பார்ப்பதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். பிசாசு ஞானமும் அறிவும் உள்ளவன், அவனுக்கு தேவ பயம் உண்டு. தேவ பயத்தோடு வாழுகிற ஒரு நபரை போலத்தவன். அதனால் நாம் பந்தியில் கை போட்டுவிட்டு துரதனத்தோடும் பொறாமையோடும் எரிச்சலோடும் நாம் இருப்போமானால் நம்மை குறித்து சாட்சி போய் சொல்லுகிறது இந்த பொல்லாத ஆவி என்கிற பிசாசு. ஏனென்றால் அவனுக்கு அறிவும் ஞானமும் உண்டு. எப்பொழுது யாரை வீழ்த்த வேண்டும் என்கிற சிந்தனை உண்டு. அதனால் பந்தியில் கை போடுகிற பிள்ளைகள் ஞானத்தோடு இந்த செய்தியை கேளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய செய்தியின் தலைப்பு, பிசாசுகளுக்கு ஞானமும் அறிவும் உண்டு. அதனால் கர்த்தர் அவரை விட பெரிய ஞானமும் பெரிய அறிவும் உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம், அதில் 40, 41 ஆகிய 2 வசனங்களையும் வாசிக்க கேட்போம். சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லோரும் தங்களுக்குள்ளே பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர்கள் மேலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். ஆமென் சொல்லலாமே. உற்சாகமாய் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரிடம் வந்த அத்தனை நோயாளிகளையும் கரங்களை வைத்து சுகப்படுத்தினாரா. அவரை போல நாமும் வாழ்ந்தால் நிச்சயமாக கரங்களை வைத்து சுகமளிக்கக்கூடிய மகத்துவம் கிடைக்கும். ஆமென். ஆனால் இப்படி நடந்து கொண்டிருக்கிற வேளையில் 41வது வசனத்தை வாசி. பிசாசு பிடித்தவர்களும் அசுத்தாவி பிடித்தவர்களும் பொல்லாத ஆவி பிடித்தவர்களும் சூரிய மந்திர ஆவிகள் பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது இயேசு நிற்கிறதை கண்டதும் அந்த அசுத்த ஆவிகளுடைய ஞானத்தை அறிவையும் பாருங்கள். நம்முடைய மனுஷர்களுக்கு அல்ல. நம்முடைய மனுஷர்கள் இயேசுவை தரிசித்தாலும், இயேசு பிரசன்னமாகினாலும், இயேசு சொப்பனத்திலோ தரிசனத்திலோ தன்னை காட்சி கொடுத்தாலும், வசனத்தின் மூலமாக பேசினாலும், ஊழியக்காரன் மூலமாக பேசினாலும், தீர்க்க தரிசனம் மூலமாக பேசினாலும், ஞான சிருஷ்டியின் மூலமாக பேசினாலும், வெளிப்பாடு மூலமாக பேசினாலும் கொஞ்சம் காலம் கழிஞ்சா மறந்து போய்விடுவார்கள். பெற்ற அற்புதத்தை அடையாளத்தையே மறந்து போகிறார்கள். லட்சக்கணக்கில் லாபத்தை கொடுத்த அயோக்கியர்கள் கூட மறந்து போகிறார்கள். நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஆனா உன்னதமான ஒரு இயேசு கிறிஸ்து பிறப்பார். அவர் உன்னுடைய தலையை நயக்குவார். அதாவது உன்னை தோற்கடிப்பான் என்று சொல்லப்பட்ட, உன்னை சங்கிலியினால் பிடித்து கட்டப்படுவான், உன்னிடத்தில் இருக்கிற பாதாளத்தின் அதிகாரத்தை, மரணத்தின் அதிகாரத்தை அவன் பெற்றுக்கொள்வான் என்று சொன்னதை பிசாசுகள் மறக்காமல் ஞானத்தோடு அறிவுடையவர்களாய் வைத்திருந்தார்கள். யோசித்து பார்க்க வேண்டும். பிசாசுகளும் நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டு ஓடினது.
அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்தபடியால் அவர் அவைகளை பேச விடாமல் அதட்டினார். கர்த்தராகிய தெய்வம் மனுஷனுடைய வாயினால் அறிக்கையிடுகிற புகழ்ச்சியே அவர் விரும்பாதவர். மனுஷனுடைய பெருமையினால் வருகிற புகழ்ச்சி என்கிற வார்த்தையை விரும்பாத யார் மனுஷனுடைய தேவனுடைய அன்பை விட்டு விலகி இருக்கிற பிள்ளைகளுடைய வாயிலிருந்து துதியை விரும்பாதவர், அன்பை விரும்பாதவர் சாத்தானினுடைய அறிக்கையை விரும்புவாரோ? விரும்ப மாட்டார். மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 11-12 வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். அசுத்த ஆவிகளும் அவரை கண்டபோது அவர் முன்னால விழுந்து நீர் தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டார். மனுஷன் எங்க இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தில் வந்து முகங்குப்புற விழுகிறார்? அரிது அரிது அரிது. அதுதான் ஊசியின் காதில் ஊசி காது என்று சொல்லப்படுகிற வாசல் வழியா ஒட்டகம் நுழைகிறது பெரிய கடினம். அதே போலதான் இயேசுவின் பாதத்தில் சாஷ்டாங்கமாய் விழுந்து தேவனை பணிய இன்று மனுஷனுக்கு ஏற்ற ஞானம் இல்லை, அறிவில்லை. ஆனால் சாத்தான் அப்படி அல்ல. ஞானம் உடையவனாய் இருந்து இன்னார் என்று அறிந்து இன்னார் என்று அறிந்து பாருங்க. அசுத்த ஆவிகளும் அவரை கண்டபோது அவர் முன்பாக விழுந்து நீர் தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டன. தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி அவைகளுக்கு கண்டிப்பாக கட்டளையிட்டார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல புரிஞ்சுக்கொள்ளணும். சாத்தான் ஞானம் உள்ளவனாயிருந்து அறிவுள்ளவனாயிருந்து இயேசு கிறிஸ்துவை கண்ட மாத்திரத்திலே சத்தமிட்டு அறிக்கை செய்தான், தேவனுடைய குமாரனே என்று. தேவன் அந்த அறிக்கையை விரும்பாமல் அதை அதட்டி சத்தம் போடாதே என்று சொன்னார். ஆமென், ஆமென், ஆமென். அதுவும் கண்டிப்பாக கட்டளையாக சொன்னார். எப்படி? கண்டிப்பாக கட்டளையாக சொன்னார். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும், சற்று யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தராகிய தெய்வம் அசுத்த ஆவிகளைப் போல, அவருடைய குணநலங்களைப் போல பொறாமையும் எரிச்சலும் வாது சூதும் சாபங்களும் பாவங்களும் செய்கிற பிள்ளைகளுடைய ஆராதனையை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று பந்தியில் கை போடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தராகிய தெய்வம் உணர்வுள்ள இருதயமாய் மாற்ற வேண்டும் என்பதற்காக இதை தருகிறார். பொறாமை, அக்காளை குறித்து பொறாமை, அம்மாவை குறித்து பொறாமை, தம்பியை குறித்து பொறாமை, அம்மாவை குறித்துள்ள பொறாமை இருக்குமானால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய ஆராதனையை, உங்களுடைய துதிபலியை, உங்களுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதை இந்த வசனம் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி அவைகளுக்கு கண்டிப்பாக கட்டளையிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொல்லாத மனுஷனுடைய பாராட்டை, ஆராதனையை விரும்பாத தேவன் பிசாசின் பாராட்டை விரும்புவாரோ? விரும்புவாரோ? விரும்ப மாட்டார். அவர் பிதாவின் பாராட்டை மட்டும் விரும்புவார். ஆமென் சொல்லலாமே, ஆமென் சொல்லலாமே. நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் விரும்ப மாட்டார் என்பதற்கு யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 41, 42, 43 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். பாருங்க, மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறவர் தேவன் அல்ல. உலகத்தில், உலக வாழ்க்கையில், உலக ஆடம்பரத்தில், உலக ஐஸ்வர்யத்தில் வாழ்கிற
மனுஷர்களால் தேவன் மகிமையை தெரிந்து கொள்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். மனுஷனுடைய மகிமையை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறவர் அல்ல. ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. பாருங்கள், உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். தேவ அன்பு இல்லாதவர்களிடமிருந்து மகிமையை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன் தேவன் மனுஷனிடமிருந்து மகிமையை ஏற்றுக்கொள்ளவில்லை? மனுஷனுக்கு தேவ அன்பு இல்லை என்பதை தேவன் அறிந்திருந்தார். உலகத்தில் இந்த தேவ அன்பு அற்று போய்விட்டது. கொரோனா என்கிற பொல்லாத வாதை ஏன் வந்தது? அன்பு தணிந்து போய்விட்டது. அன்பு ஜனங்களை விட்டு கடந்து போய்விட்டது. நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தோம், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். தேவன் அனுப்பப்பட்ட பிள்ளையாக, தேவனுடைய நாமத்தின் பிரதிபலனாக, தேவனுடைய மகத்துவத்தினால் வந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. சுய நாமத்தினால், உலகத்தின் பெருமையினால், உலகத்தின் வீழ்ச்சியில் இருந்தவனால் அவன் வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். எப்படி உங்களுடைய மகிமையை நான் ஏற்றுக்கொள்வேன்? சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தராகிய தெய்வம் மனுஷனுடைய அன்பு தணிந்த மனுஷனுடைய மகிமையை ஏற்றுக்கொள்கிறவர் அல்ல, அவர் பிதாவின் மகிமையை ஏற்றுக்கொள்கிறவர். தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? தேவனால் நம்மை கனப்படுத்துகிற மகிமையை தவிர ஒரு மனுஷன் என்னை வாழ்த்த வேண்டும், ஒரு மனுஷன் என்னை புகழ்ச்சியாக கருத வேண்டும், ஒரு மனுஷன் என்னை பெருமையாக வைக்க வேண்டும் என்கிற சிந்தனையோடு செயல்படுகிற நீங்கள் இயேசுவை எப்படி விசுவாசிக்க முடியும் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். பிதாவினிடத்தில் நான் உங்கள் மேல் குற்றம் சாட்டுவேன் என்று நினையாதிருங்கள். நீங்கள் நம்புகிற மோசையே உங்கள் மேல் குற்றம் சாட்டுவார். தேவ பிள்ளைகள் குற்றம் சாட்டுவார்களா? கர்த்தர் குற்றம் சாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது புரிந்து கொள்ள வேண்டும், அன்பு தணிந்தவர்களா, தன்னை போல் பிறரையும் நேசிக்கிற அன்பு, அக்காளிடம் தம்பி வைக்க வேண்டிய அன்பு, தம்பியிடம் அக்கா வைக்க வேண்டிய அன்பு, அம்மா பிள்ளைகளிடம் வைக்க வேண்டிய அன்பு, பிள்ளைகள் அம்மாவிடம் வைக்க வேண்டிய அன்பு தணிந்து போய்விட்டால் உங்களுடைய துதியை, உங்களுடைய ஜெபங்களை, உங்களுடைய ஆராதனையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். இது வேத சத்தியம். ஏனென்றால் பிசாசானவனுக்கு, அதாவது சாத்தானானவனுக்கு, பொல்லாத ஆவிக்கு ஞானமும் அறிவும் இருக்கிறது. தேவன் உன்னை குறித்து எச்சரிப்பாக சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவன் மறக்காமல் வைத்திருப்பார். நீ ஜெபிக்கிற ஜெபம் தேவன் கேட்பதற்காக ஆயத்தப்பட்டாலும் அவன் குறுக்கே போய் நிற்பான். எப்படி நீர் கேட்கலாம் என்று. அதனால் ஞானத்தோடு இருந்து மனம் திரும்புங்கள் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். பாருங்கள், பிதாவின் பாராட்டை தேவன் விரும்புகிறார். அது உண்மை. யோவான் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 36 முதல் 39 வரை வாசிக்க கேட்போம். யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், எனக்கு உண்டு. நீங்கள் அன்பு தணிந்தவர்களாய், சகோதர அன்பு இல்லாதவர்களாய், தேவனுடைய அன்பு அற்றவர்களாய், ஒருவருக்கு ஒருவர் பொறாமையும் எரிச்சலும் உடையவர்களாய், தன்னை போல் பிறரையும் நேசிக்கிற உன்னதமான அன்பு இல்லாதவர்களாய் இருந்தால் தேவன் உங்களுடைய கனத்தையும் துதியையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். பாருங்கள், யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ மனுஷ ரூபத்தில் அன்பு தணிந்தவனாய் தேவனை மகிமைப்படுத்துகிற ஆராதனை செய்கிற ஆராதனையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எனக்கு
பிதாவிடம் இருந்து வருகிற ஒரு மகிமை உண்டு, ஒரு மேன்மை உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது என்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆமென். அப்ப தேவனுடைய இயேசுனுடைய அன்பின் கிரியையை வெளிப்படுத்துகிறவர்கள் அன்பு தணிந்து போறவர்களாய் அல்ல, தன்னை போல் பிறரை நேசிக்கிற அன்பு உடையவர்களாய், தன்னுடைய மகத்துவத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்கிறவர்களுடைய மகிமையை அவர் ஏற்றுக்கொள்வார், இல்லாவிட்டால் ஏற்றுக்கொள்ள மாட்டார். என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. ஆனால் ரூபத்தை செய்து வழிபடுகிற கூட்டங்களும் இருக்கிறது. 39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். தேவ ஜனமே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, அவைகளால் நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளை வசனம்தான் தேவனை குறித்து சாட்சி கொடுக்கிறது. இந்த தேவன் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை நிமித்தம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தேவ அன்பு தணிந்து போகுமானால் அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம். இயேசுனுடைய உண்மையான ஊழியக்காரனும் இயேசுனுடைய உண்மையான ஊழியக்காரையும் இவ்வண்ணமாகவே இருப்பார்கள் என்பதை வேதத்தின் மூலமாக நாம் பார்ப்போம். இயேசுவை குறித்த சாட்சியை நாம் பறைசாற்றுவோம். நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு பிரியமுள்ளதாய் இருக்க வேண்டும். நாம் செய்கிற நன்மைகள் தேவனுக்கு பிரியமுள்ளதாய் இருக்க வேண்டும். பொறாமை, எரிச்சல் என்கிற தாழ்வு மனப்பான்மை இருக்குமானால் நிச்சயமாகவே ஊழியக்காரியா இருக்க முடியாது. அவர்கள் கயவர்களும் கயவத்திகளுமாய் இருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான ஊழியக்காரியும் இவ்விதமாய் இருப்பார்கள் என்பதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 16வது அதிகாரம் 16 இருந்து 26 வரை வாசிக்க கேட்போம். 16வது அதிகாரம் 16 இருந்து, நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமானுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்குற ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டார். ஆமென். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமானுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டார். பாருங்க, இதுக்கு முன்ன ஒரு பெண்ணு இருக்கிறார். இரத்தாம்பரமான உடைய உடுத்து, பதிமூணாவது வசனத்திலிருந்து வாசிக்க, ஓய்வு நாளில் தங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்போது தேத்ரா ஊராளும் இரத்தாம்பரம் இருக்கிறவளும் தேவனை வணங்குகிறோமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவளுடைய இருதயத்தை திறந்தார். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை, சத்தியத்தை உற்று கவனித்துக் கொண்டிருந்த லீலியாவின் உள்ளத்தை திறந்தால் பரலோகத்துக்கு கொண்டு போனார். இங்க ஒரு ஸ்திரியை பாருங்க, பொல்லாத ஆவிய உடையவர்களாய் இருந்து குறி சொல்லுகிற ஆவியை உடையதாய் குறி சொல்லிக் கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ எதிர்பட்டார். ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டார். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்,
இரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார் என்று சத்தமிட்டார். இயேசு பிசாசு தன்னை குறித்து இவன் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட்டதை ஏற்றுக்கொள்ளவில்லை. உண்மையான ஊழியக்காரர்களும் இதைதான் செய்வார்கள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினங்கொண்டு இயேசுவை மகிமைப்படுத்த தவறுன இந்த பொல்லாதாவி, அறிவும் ஞானமும் உள்ளது இந்த பொல்லாதாவி, இந்த பிசாசு அறிவும் ஞானமும் உள்ளது. ஏனென்றால் அந்த மகிமை பிசாசு அறிக்கையிடுகிற இந்த மகிமையை பவுல் ஏற்றுக்கொண்டால் தேவனுடைய சத்தியத்திலிருந்து விழுந்து விட்டார். அவனை விழ வைப்பதற்காக ஞானத்தோடு அறிவோடு இந்த பிசாசு, இந்த குறிச்சொல்லுகிற ஆவியுடைய இந்த மனுஷன், இந்த பிசாசு இவன் தேவனுடைய குமாரன் என்று இந்த உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன் என்று அறிக்கையிட்டார். பிசாசினுடைய அறிக்கையை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. 2 நாள் பார்த்தான், 3 நாள் பார்த்தான், சினம் கொண்டான், கோபம் வந்தது. அந்த மனுஷின் மீது கோபம் வந்தது. கோபம் வந்தவனாய் பவுல் திரும்பி பார்த்து, அசுத்தாவியே இவளை விட்டு இயேசு நாமத்தில் அகன்று போய் என்று கட்டளையிட்டான். அது ஓடிச்சு. அப்போ மனுஷன் போடுகிற மகிமையை நாம் ஏற்றுக்கொள்ளக் கூடாது. அது தேவனுக்குரியது. சாத்தான் சொன்ன மகிமையை இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல் சாத்தான் இடுகிற அறிக்கை மகிமையை மனுஷன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது புறப்பட்டு போயிற்று. இப்போது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் பிசாசு எதிர்த்ததினால் பிசாசு அந்த மனுஷனுடைய சரீரத்திற்கு கிளம்பி போய் இந்த பவுலுக்கும் சீலாவுக்கும் விரோதமாக செயல்பட தொடங்கினது. பவுலுக்கும் சீலாவுக்கும் விரோதமாக செயல்பட தொடங்கினது. ஆமென் சொல்லலாமே, ஆமென் சொல்லலாமே. பாருங்கள், அவருடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்துக்கு நம்பிக்கை அற்று போயிற்று என்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தவெளியில் உள்ள அதிகாரியிடத்திலே இழுத்து கொண்டு போனார்கள். அவர்களுடைய ஆதாயம், வருமானம் தீர்ந்து போயிற்று என்று கண்டு பிசாசானவன் அவங்கள் மூலமாக இந்த பவுலுக்கும் சீலாவுக்கும் வேட்டு வைக்க தொடங்கினார். பிடித்து சந்தவெளியில் இருந்த, அதாவது வீதியில் இருந்த அதிகாரியிடம் கொண்டு போய் கொடுத்தார்கள். அவர்களை அதிகாரிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்க. பிசாச விரட்டியது தகாத ஒரு முறை தான். ஆமே, இல்லை பிசாச ஆட விட்டு வேடிக்கை பார்த்தா அது தகுந்த ஒரு முறையாக இருக்கிறது இந்து உலகத்தில். ஒரு கன்வென்ஷன் நடந்தது நம்முடைய சபையில். கன்வென்ஷன் நடந்து முடிந்தது. ராத்திரி ஒரு 11-11:30 மணி இருக்கு. 2 பேரும் ஓடி வரணும். ஓடி வந்து பழக்க தோஷமாய் பீட்டர் அண்ணான்னு கூப்பிட்டு, இல்லை பாஸ்டர் இப்படி ஒரு பேய் பிடிச்சவன் இருக்கிறான், பயங்கர கஷ்டமா இருக்கு, அவனை பிடிக்க முடியவில்லை, அதனால் பாஸ்டர் ஓடி வரணும் என்று சொன்னார்கள். 2 பேரும் தண்ணி அடித்திருந்தார்கள். அப்போது தேவன் எனக்கு தந்த உத்தரவின் பிரகாரமாய், இங்க பாரு, வந்து முழங்கால் போடுங்களா என்று சொல்லி அவர்கள் மேல் கரங்களை நீட்டி ஜெபம் பண்ணி, இனி போய் அவர்களை கொண்டு வாருங்கள், உங்களுடைய பைக்கில் இருத்தி கொண்டு வாருங்கள், அவன் அடிப்பட்ட பாம்பு போல் வருவான் என்று சொன்னேன். அதே போல் போனார்கள். அவனை தூக்கி நடுவில் இருத்தி கொண்டு வந்தார்கள்.
கொண்டு வந்த மாத்திரத்தில் பிசாசானவன் அவனுடைய தங்கையை கண் வைக்கிறான் என்று தேவன் சொன்னேன். அரை மணி நேரத்திற்குள் ஒரு ஆட்டோவில் அந்த தங்கையை கூட்டி வர வேண்டும் என்று சொன்னேன். அதே போல் 15-20 நிமிஷத்திற்குள் ஒரு ஆட்டோவில் அவளையும் கூட்டி வந்தார்கள். 2 பேரும் 2 பக்கத்தில் சைடில் இருக்கிறார்கள். பொல்லாத ஆவி ஒரு நபர் என்பதை நாம் புரிந்து கொள்ள அந்த சாட்சி நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. 2 பேரையும் ஒரே விதத்தில் அலக்களிக்கவில்லை. அண்ணன் உருண்டு புரளும் போது தங்கை சும்மா இருப்பான், தங்கை உருண்டு புரளும் போது அண்ணன் சும்மா இருப்பான். இது உருளுகிறதை கண்டவுடன் என்னுடைய இருதயம் வேதனைப்பட்டது. தகப்பனே, இது வாலிப பிள்ளைகள், அசுத்தாவி இப்படி அலக்களிக்கப்படாது, இறங்கி போக வேண்டும் என்று சொல்லி நேரே சர்ச்சில் கொண்டிருத்தி ஒரு அரை மணி நேரம் ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்படியே இருவரும் தூங்கி விட்டார்கள். அவர்களை விட்டு அந்த அசுத்தாவி புறப்பட்டு போனது. மறுநாள் காலையில் எழும்பி தகப்பனும் தாயும் 2 பிள்ளைகளையும் எழுப்பி கூட்டிக் கொண்டு போனார்கள். திரும்ப சபைக்கு வரவில்லை. விசாரித்தேன், ஏன் அவர்கள் வரவில்லை என்றால், பெரிய ஒரு பெயர் கேட்ட ஒரு சபை, பெயர் செல்ல விரும்பவில்லை. ஊரை செல்லுகிறேன், நெட்டியான்மலை. அங்கு பிசாசு ஆடி மாறி போகுது. இவர் ஆட்டல்ல, அதனால இந்த பாஸ்ட் சரியில்லை என்ன அங்க கூட்டிட்டு போய் கொஞ்ச நாள் ஆடி 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 இருந்துதான். ஜனங்களுடைய வேதம் வாசிப்பு சரியில்லை என்று சொல்லுகிறேன். சத்தியத்தை அவர்கள் அறியவில்லை என்று சொல்லுகிறேன். ஆட்ட விடுகிறது அது ஊழியக்காரன் அல்ல. பேய் ஆட்ட வைக்கிறது அது பேயாட்டி. வாடாராமா வாடாராமா, குட்டிக்கரணம் போடு, குரங்கை ஆட்டுகிறவன் குரங்காட்டி, பிசாசை ஆட செய்கிறவன் பேயாட்டி. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி உலக ஜனங்கள் மதிகட்டவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் பிசாசானவன் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்தவனாய் இருக்கிறான். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில் வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார். அவர்களை வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி துயரப்படுத்தி சிறைச்சாலையில் கொண்டு அடைத்து அவர்களை வெளியில போக விடப்படாது என்று காவல்காரர்களிடம் பத்திரப்படுத்தி வைத்திருந்தார். அவன் இப்படிப்பட்ட கட்டளைகளை பெற்று அவர்களை உட்காவலில் 7 காவலுக்கு அந்த பக்கம் உட்காவலிலே அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுவ மரத்திலே மாட்டி வைத்திருந்தார். அழி என்று சொல்லப்படுகிற அந்த பெரிய மரம் தூணில சங்கிலியினால் கெட்டி மாட்டி வைத்திருந்தார். அவர்கள் எழும்பி ஓடிவிடக்கூடாது என்று. பாருங்கள், உண்மையாய் ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு தேவனுடைய மகிமையை தவிர உலகத்தில் இருக்கிற எந்த அழகையின் மகிமையை ஏற்றுக்கொள்ளாத ஊழியக்காரர்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஏனென்றால் அறிவும் ஞானமும் சிறந்த இந்த அசுத்த ஆவிகள் எந்த விதத்திலேயாவது தேவ பிள்ளைகளை பழிவாங்குவதற்கு அவன் தந்திரங்களை செய்து கொண்டிருப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு சிறிய காலம் மட்டும்தான் கர்த்தர் விட்டு கொடுப்பார். திராணிக்கு மேலே சோதிக்கக்கூடியவர் நம்முடைய கர்த்தராகிய தெய்வம் அல்ல. இப்படி சிறைச்சாலையிலே கொண்டு கட்டி போட்டு வேதனை அடைந்ததை பார்த்ததும் கர்த்தராகிய தெய்வ நாமம் மைமைப்படுவதற்காக அங்கேயே அற்புதத்தை நடத்தினார். பாருங்கள், இந்த சிறைச்சாலையில் அனைவர் ரட்சிக்கப்படவும் இந்த 100க்கு அதிபதிகள் என்ற அதிகாரிகள்
தேவனுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்வதற்கும் இந்த பவுலையும் சீலாவையும் உபத்திரவத்தில் மாட்டினார். அப்ப ஒன்னே உபத்திரவத்தில் மாட்டுகிறார் என்றால் பெரிய ஒரு அற்புதம் அடையாளம் செய்து தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவஜனமே, எத்தனைதான் அறிவும் ஞானமும் கொண்ட பிசாசா இருந்தாலும் அவனை விட மகா பெரியவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கும் போது அவன் தோற்று போவான். மறைமுகமாக பிசாசின் மகிமையை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை விட்டு விலகி போவான் என்று இவன் தேவனுடைய மனுஷன் என்று அறிக்கையிட்டான். பவுலும் சீலாவும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் மறைமுகமாக அந்த இடத்தின் அதிபதிகளோடும் அதிகார வர்க்கத்தோடும் செயல்பட்டு இவர்களை அடி கொடுத்து சிறைச்சாலையில் கொண்டு வைத்தார்கள். கட்டுமரத்திலே கட்டி வைத்தார்கள். எழும்பவும் நீங்கவும் முடியாமல். அன்று ராத்திரி நடுராத்திரியே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நமக்கு ஒரு துக்கம் வேதனை வந்தா ஜெபம் இருக்காது, பாடல் இருக்காது, துதி இருக்காது. கேட்ட பலவீனம், எனக்கு சோர்வு, எனக்கு இவ்வளவு தீங்கு, நான் இவ்வளவு ஜெபம் பண்ணினேனே, இவ்வளவு துதித்தேனே, இந்த தேங்க இயேசு எனக்கு அனுமதித்தார். பாருங்கள், பவுலும் சீலாவையும் பாருங்கள், அடித்தார்கள், துன்பப்படுத்தினார்கள், சாட்டை அடித்தார்கள், எண்ணி அடித்தார்கள், சிறையிலே உள்ளறையிலே கொண்டு போட்டார்கள், இருட்டறையிலே கொண்டு போட்டார்கள். நிமிரவும் குனியவும் முடியாமல் அங்கு தொழுவ மரத்திலே அதில் கெட்டி போட்டார்கள். இவ்வளவு பாடுகளை அனுபவித்த இந்த பவுலும் சீலாவும் அங்கு பாடி துதித்தார்களா? இதை சிறைச்சாலையில் இருந்த அத்தனை பேரும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. சடுதியாக நீ உன் குடும்பத்திலே, உன் வீட்டிலே பிசாசுக்கு எதிராக, அசுத்த ஆவிக்கு, பொல்லாத ஆவிக்கு எதிராக நீ பாடி துதிச்சு கொண்டிருந்தால் நீ இருக்கிற இடம் அதிரும். அது சிறைச்சாலையா இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் அதிரும். ஆமென் சொல்லு, ஆமென் சொல்லு. படத்தில் வேடமிட்டு நடிக்கிற பிள்ளைகள் சொல்லுகிறது போல இல்ல, அதிரும் இல்லை என்று கேட்கிறதில்ல, இது நிஜமாகவே அதிரும். வேதம் சொல்லுகிறது, பூமியும் அதன் அஸ்திபாரமும் அதிர்ந்ததா. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டு எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிடுச்சு. அவர்கள் ரெண்டு பேருடைய கட்டும் இல்லை. சிறைச்சாலை கதவுகள் உள்ளார திறந்ததா, வெளிச்சம் வந்ததா, அங்கு கட்டுண்டவர்கள் அத்தனும் கட்டவிழ்ந்ததா. உன்னுடைய ஜெபம், உன்னுடைய துதி உண்மையாயிருந்தால், தேவனுடைய கனத்தை மட்டும் நீ ஏற்றுக்கொண்டு தேவனுடைய மகிமையில தேவனுக்கு மகிமையை செலுத்தி கொண்டு தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமா சத்திய வசனத்தை கேட்டுக்கொண்டு சத்திய மார்க்கத்திலே ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடி பிறந்து பரிசுத்த ஆவியை பெற்று அந்நிய பாச வரத்தை பெற்று தேவனுக்கு ஆத்தும ஆதாயம் செய்தா இந்த பவுலை போல சீலாவை போல நீ இருக்கிற இடம் அதிரும். எல்லா கட்டுகளும் அகன்று போனது, திறவுண்டதா. சிறைச்சாலைக்காரன் நித்திரை திறந்து சிறைச்சாலையில் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடிப்போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனானா. பாருங்க, சிறையில கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து போச்சு, கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இருட்டோடு இருட்டாய் போனால் தேவனுடைய நாமம் எப்படி மகிமைப்படும்? அதற்கு ஒரு சூழ்நிலை உண்டாகும். அந்த இடத்தில் அது ஓகே. இந்த இடத்துல கர்த்தராகிய தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். யாருமே சிறைச்சாலை விட்டு வெளியில போகல. பாருங்கள், பாடினது துதிச்சது கட்ட உழுந்தவர்களுக்கு மட்டும்தான் கண்டது. சிறைச்சாலை காவல் காத்த காவலாளி நிம்மதியா குரட்டை விட்டு குர்ரோன்னு உறங்குறார். காலையில் எழும்பி பார்க்கும்போது சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. பயந்து போனா, அதிர்ந்து போனா, ஐயோ அத்தனை பேர் ஓடி இருப்பார்களே,
இனி என்னையும் என் குடும்பத்தையும் பட்டயத்தால் வெட்டி போடுவார்களே என்று தன்னுடைய பட்டயத்தை உருவி தன்னையே வெட்டி சாய்க்க அவன் பட்டயத்தை ஓங்கும் போது பவுல் கூப்பிடுகிறான், ஏன் இந்த அக்கிரமம் செய்கிறாய்? நாங்கள் யாரும் வழியில போகவில்லை, இங்கதான் இருக்கிறோம், வா. பாருங்கள் எவ்வளவு மகிமையான காரியம். அடிபட்டது உண்மைதான், உபத்திரவப்பட்டது உண்மைதான், சாப்பாடு செம்மையா கிடைக்காமல் ஜெயிலில் வறுமைப்பட்டது உண்மைதான், நிமிர்ந்து குனிய முடியாமல் கட்டி போட்டது உண்மைதான், உள்ளறை என்கிற இருட்டறையில் கொண்டு கட்டி போட்டது உண்மைதான். ஆனாலோ எவ்வளவு நிம்மதியா இருக்கு. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. என்ன பாடுகள் வந்தாலும் ஒவ்வொருத்தரும், அதுதான் ஆபகு கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தில் 3 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி கொடாமல் போனாலும், ஆட்டு மந்தையில முதலற்று போனாலும், மாட்டு தொழுவதத்தில் பலனற்று போனாலும், தோட்டத்தில் கனி இல்லாம எப்படி இல்லாம போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி. நீ பாடி துதித்து தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளையாயிருந்தால் நீ கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருப்ப. இல்லாவிட்டால் பயம், நடுக்கம், ஐயோ சிறைச்சாலையில் கொண்டு போட்டு விட்டார்கள், அடித்தார்கள், வேதனைப்படுத்தார்கள், இனி எங்களை கொல்ல போகிறார்கள் என்ற பயம் ஆட்கொண்டோம். ஆனா பவுலையும் சீலையும் அது எவ்வளவு தைரியமா இருந்து, நீ தன்னைத்தானே வெட்டி கொல்லாதவா, உன்னையும் பாதுகாக்கிற இயேசு ஒருவர் எங்கிட்ட இருக்கிறார், வா. பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்று செய்து கொள்ளாது, நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரை ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? பவுலும் சீலாவும் பட்ட வேதனை, துக்கம், பட்ட உபத்திரவம், சிறைச்சாலை திறந்து விட்டதென்று திறந்த மாடு போல, திறந்த ஆடுகளைப் போல ஓடாமல் உட்கார்ந்தது சாட்சியை கண்ட இந்த படைத்தலைவன் கேட்கிறான், வெளியில கூட்டிட்டு வந்து ஓடி வந்து, நீங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டீங்க, தேவனுடைய மகத்துவத்தை காணீங்க, நான் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? ஆண்டவன்மார், ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் பணிவுடன் பாதத்தில் விழுந்து கேட்கிறான். அடையாளத்தை அற்புதத்தை கண்டது உணர்வுள்ள இருதயம் வந்தது. என்ற அற்புதம் அடையாளம் கண்டாலும் ரட்சிக்கப்படுவதற்கு உணர்வுள்ள இருதயம் வராது. ஆசீர்வாதத்தை இன்னும் பெருக்கணும் 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 பெருக்கணும். கடைசியில காடைகளினால ஆசீர்வாதத்தை வேணும் கேட்டு அத்தனையும் கால்ரா நோயில செத்தது போல. நாம் வாழ்க்கையில் சற்று சிந்தித்து பார்ப்போமானால் மனுஷனும் தேவ ஊழியக்காரனும் மனுஷனுடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அவனுடைய பணத்துக்காகவோ, அவனுடைய பெருமைக்காகவோ, அவனுடைய பதவிக்காகவோ, அவனுடைய ஆடம்பரத்துக்காகவோ தன்னுடைய ஊழியங்களை செய்து விடாமல் உபத்திரவத்தின் மத்தியிலே கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஊழியத்தை செய்தால் நீ உன் வீட்டார் மட்டுமல்ல தேசம் ரட்சிக்கப்படும் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 19வது அதிகாரம் அதன் 13-16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது தேசாத்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தார்கள். ஆமென் சொல். ஹல்லேலூயா. யூதர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பாகாலை வணங்கிக் கொண்டிருந்தார்களா? அவர்கள் மந்திரவாதிகள், பூசாரிகளாய் இருந்தார்களா? என்றும் இருக்கிறார்கள். யூதர்கள் யார்? இன்றைய மந்திரம் ஓதுகிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று வேத ஆராய்ச்சியும் பூமியின் விஞ்ஞானிகளின் ஆராய்ச்சியும் சொல்லப்படுகிறது. யூதர்கள்
மந்திரவாதிகளை வைத்து நடத்தி கொண்டிருந்தார்கள். வாசி 13. அப்பொழுது பொல்லாத ஆவிகள் பிடித்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்று சொன்னார்கள். இயேசுவின் நாமத்தை சொல்லணும் என்றால், இயேசுவின் நாமத்தின் மீது அதிகாரம் செலுத்தணும் என்றால் அதுக்குன்னு ஒரு ஒழுங்கு வரையறைகளை வைத்திருக்கு. பவுல் செய்கிறார் என்று அறிந்து யூதர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பூசாரிகள், மந்திரவாதிகள் அவருடைய தேவத்தின் நாமத்தை சொன்னபோது பிசாசுகள் ஓடாத்தது நிமித்தம் இயேசு நாமத்தை பற்றி சொன்னாரா? இயேசு நாமத்தில் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன் என்று. 14. பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பிரதான ஆசாரியனுடைய குமாரரும் உண்டா? பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, பொல்லாத ஆவி அவன் ஞானமும் அறிவும் உள்ளவன். பொல்லாத ஆவி அந்த மனுஷர்களை பார்த்து சொல்றானா, இயேசுவை நான் அறிஞ்சிருக்கிறேன், அவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுலையும் அறிந்திருக்கிறேன். எப்படி? இயேசுவை நான் அறிந்திருக்கிறேன், அவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுலையும் அறிந்திருக்கிறேன், நீங்கள் யார் என்று கேட்கிறார். அதனாலதான் இன்று அநேக திருச்சபையின் போதகர்கள் பிசாசு பிடித்தவர்களை கை வைத்து ஜெபம் பண்ண மாட்டார்கள், பிசாசு பிடித்தவர்களை அலட்ட மாட்டார்கள். ஏனென்றால் பிசாசு அறிவும் ஞானமும் உடையவன். அவனுக்கு யாருக்கு மேல இயேசுடைய அபிஷேகம் இருக்கிறது என்பதை அவன் அறிகிறான். அதையும் மீறி செய்கிறவர்களுக்கு வருகிற சூழ்நிலை தான். 14வது வசனம், என்னிடம் அதிகாரம் செலுத்துவதற்கு நீ யார்? பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் பாய்ந்து பலத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனாராம். பிசாசுக்கு பிடிச்சது ஓரினை சேர்க்க, பிசாசுக்கு பிடிச்சது ஓரினை சேர்க்க. ஏனென்றால் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். இந்த மனுஷன், பிசாசு பிடித்த மனுஷன், இயேசுவின் நாமத்தினாலே அறிக்கையிட்டவர்களை பார்த்து, இயேசுவை தெரியும், அவருடைய அப்போஸ்தலராகிய பவுலையும் தெரியும், நீ யார் என்று கேட்ட மாத்திரத்திலே காத்திருக்காமல் அவர்கள் மேல் பாய்ந்து, பாருங்கள், பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்களாம். ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்ப வேண்டும். ஏனென்றால் அசுத்தாவி ஞானமும் அறிவும் உடையவனாயிருக்கிறார். அசுத்தாவி ஞானமும் அறிவும் உடையவனாயிருக்கிறார். அறிவும் ஞானமும் உடையவனாயிருக்கிறார். சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். தேவஜனமே, தேவனுடைய பிள்ளையே, சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த ஞானமும் அறிவும் உள்ள பிசாசை தோற்கடிக்க வேண்டுமானால் இயேசு என்கிற உன்னதமான மகிமை நிறைந்த அவருடைய அபிஷேகத்தினால், அவருடைய அன்பினால், அவருடைய அடைக்கணத்தினால் மட்டும்தான் முடியும், இல்லாவிட்டால் முடியாது. இதை நாம் புரிந்து கொண்டவர்களாக இன்று தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து பந்தியில் கை போட்டு தேவனுடைய நாமத்தை மேன்மைப்படுத்துங்கள். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.